தவக்காலம் 4ஆம் வாரம் திங்கட்கிழமை. இன்று தவக்கால சிந்தனை வழங்குகின்றார் அருட்பணி பெஞ்சமின் ஜெரால்ட் அவர்கள். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 30. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். கிறிஸ்தியசுவிலே பிரியமான வானொலி உறவுகளே, தவக்காலத்தின் 4ஆம் வாரத்திலே பயணிக்கின்ற நாங்கள் திருத்தந்தையினால் முன்னிறுத்தப்படும் முதன்மையான எண்ணங்களோடு இந்த தவக்காலத்தை நாங்கள் கடைப்பிடிக்க அழைக்கப்படுகின்றோம். தவக்காலத்தை கடைப்பிடிக்கும் நோன்பு. பிறரை நோகடிக்கும் வார்த்தைகளை ஒருத்து அன்பான வார்த்தைகள் பேசு. சோகமான நிலையை ஒருத்து நன்றியுடன் மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. கோபத்தை ஒருத்து பொறுமையை கற்றுக்கொள். அவ நம்பிக்கை கொள்வதை ஒருத்து நம்பிக்கையில் நிலைத்திரு. வீண் கவலைகளை ஒருத்து இயேசுவில் நம்பிக்கை வை. குறைகள் கூறுவதை ஒருத்து இருப்பதைக் கொண்டு எளிமையாக வாழப் பழகு. மன அழுத்தங்களை ஒருத்து இறை வேண்டலில் நிலைத்திரு. மனக்கசப்புக்களை ஒருத்து உள்ளத்தை மகிழ்ச்சியாக நிரப்பு. சுய நலத்தை ஒருத்து பிறர் நலனில் அக்கறையாயிரு. காழ்ப்புணர்வுகளை வெறுப்புகளை ஒருத்து சமாதானம் செய்து கொள். அதிகமான வீண் பேச்சை ஒருத்து அமைதியாய் இரு. இதனால் நல்லவற்றை கேட்டு தியானிக்க முடியும். இந்த தவக்காலத்தில் இறை ஆசிரோடு நாங்கள் நிரப்பப்பட, இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டுணர, இந்த சிந்தனைகளோடு நாங்கள் பயணிக்க இறைவன் இந்த தவக்காலத்தில் நம்மை அழைக்கின்றார். அன்பு உறவுகளே, நம்பிக்கை தரும் நல்ல மரமே, நல்லவரை சுமந்து பேரு பெற்றாய். மனிதர் யாமிங்கு மரமானோ, மீட்புக்கு நீயோ உரமானாய். தவக்காலம் 4ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 65, இறை சொற்றொடர்கள் 17 முதல் 21 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இது நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கின்றேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன். என் மக்களை குறைத்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளம் குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில்
100 வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள். திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 30. ஆண்டவரே, உம்மை புகழ்ந்திடுவேன், என்னை கை தூக்கி எடுத்து விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்ந்திடுவேன், என்னை கை தூக்கி எடுத்து விட்டீர். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 43 முதல் 54 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் இருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க்கொண்டிருக்கும் போது அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்த நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பார்ந்தவர்களே, தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டு நம் கடவுளை நோக்கி நாம் திரும்பி வர அழைக்கப்படுகின்றோம். நாம் அகங்காரத்தோடு சுயநலத்தோடு நாம் கடவுளையும் நம் சகோதர சகோதரிகளையும் பிரிந்து வாடுகின்ற பொழுது நாம் பாவத்திலே மூழ்கி விடுகின்றோம். அந்த பாவத்தை விட்டு நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டு இறைவனிடம் வருகின்ற பொழுது அவர் நமக்கு மன்னிப்பு தரக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இதைத்தான் இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம். கடவுள் நல்லவராக இருக்கின்றார், பொறுமையுள்ளவராக இருக்கின்றார், மன்னிப்பு வழங்குகின்றவராக இருக்கின்றார். அவரது அன்பையும் கருணையையும் நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து அழைக்கப்படுகின்றோம். அவர் சில வேளையிலே கோபப்படக்கூடிய நிலையிலே இருந்தாலும் கூட அவர் கெட்டவர், அந்த தீமையிலேயே அழிந்து விட வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர் பாவிகளாகிய நம்மை ஒருபோதும் வெறுப்பதில்லை. நம் பாவங்களை வெறுக்கிறாரே அன்றி நம்மை அவர் ஒருபோதும் வெறுப்பதில்லை. நாம் பாவம் செய்கின்ற பொழுது
என் அன்பு மகனே மகளே, என்னை நோக்கி நீ திரும்பி வரமாட்டாயா என்று அவர் ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற கடவுளாக தந்தையாக இருக்கின்றார். ஆமன் பார்ந்தவர்களே, அதை நாம் உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நமது நம்பிக்கை வாழ்க்கையிலே, அந்த போராட்டத்திலே நாம் மனம் தளராமல் வாழ அழைக்கப்படுகின்றோம். விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராட நாம் அழைக்கப்படுகின்றோம். இதை நாம் உணர்ந்தவர்களாக வாழுகின்ற பொழுது நாம் இறைவனின் இரக்கத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த தவக்காலத்திலே, அருளின் காலத்திலே, இறை இரக்கத்தின் காலத்திலே, மீட்பின் காலத்திலே இருக்கின்ற நாம் இறைவனின் மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முற்பட வேண்டும். நமக்கு எண்ணற்ற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் கூட இவற்றையெல்லாம் கடந்து நாம் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக அவரது ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியும், அவரது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவர் நம்மை மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்மை ஒருபோதும் அவர் வெறுத்து விடுவதில்லை. ஆமான் பார்ந்தவர்களே, இதை நாம் உணர்ந்து நமது வாழ்வை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நமது எண்ணங்கள், நமது வார்த்தைகள், நமது செயல்கள் எவ்வாறு இருக்கின்றன என்று நாம் அலசி பார்ப்போம். நம்மையே சீர்தூக்கி பார்ப்போம். நமது வாழ்வை மேம்படுத்தி கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நாம் நமது வாழ்விலே பல நேரங்களிலே நாம் துவண்டு விடுகின்றோம். இந்த விசுவாச பாதையிலே, நம்பிக்கை பயணத்திலே நாம் வருகின்ற இன்னல்களை கண்டு மனம் கலங்குகின்றோம். நம்பிக்கை குன்றியவர்களாக இருந்து விடுகின்றோம். நாம் எடுக்கின்ற முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளாமல் விட்டுவிடுகின்றோம். பாதியிலேயே விட்டுவிடுகின்றவர்களாக சில நேரங்களிலே இருக்கின்றோம். அப்படி இல்லாமல் நாம் தொடர்ந்து போராட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அரச பணியாளரின் வழியாக, அரசு அலுவலரின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். என் அன்பு மகளே, மகனே, நீ உன் விசுவாச பயணத்திலே, நம்பிக்கையின் போராட்டத்திலே நீ என்னை நோக்கி தொடர்ந்து வர வேண்டும், பயணிக்க வேண்டும். உன் பாவங்களை விடுத்து நீ என்னை நோக்கி திரும்பி வர வேண்டும். மனம் தளராமல், நம்பிக்கை குன்றாமல் என்னை நோக்கி நீ வருகின்ற பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ முற்படுவோம். தொடரும் இந்த தவ காலத்திலே நாம் இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் முற்படுவோம். இறையாசிரை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்கள் அன்பு விண்ணக தந்தையே, நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது நீர் 1000 அடி எடுத்து வைத்து எம்மை நோக்கி ஓடோடி வந்து அன்பு செய்கின்ற தந்தையாக இருக்கின்றீர். நாங்கள் பாவத்திலேயே மூழ்கிவிடாமல் எங்கள் பாவ இயல்பை விடுத்து நாங்கள் உம்மை நோக்கி வர இந்த தவக்காலத்தை தந்திருக்கின்றேன். நாங்கள் மனம் திருந்தியவர்களாக, எம்மையே தாழ்த்தி கொள்ளுகின்றவர்களாக, விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடுகின்றவர்களாக இருக்க வாழ எங்களுக்கு உமது அருளை நிறைவாக தந்தருளும். இதோ இந்த அரச பணியாளரைப் போல நாங்கள் எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு உமது அருளை தந்தருளும். பல்வேறு நேரங்களிலே எல்லாம் முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கின்ற நேரத்திலே இது முடிவு அல்ல, இது ஒரு புதிய தொடக்கம் என்று எமக்கு நீர் சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் உம்மை நோக்கி பிரிந்து விடாமல், நாங்கள் அகந்தையிலே, அந்த மனப்போராட்டத்திலே உம்மை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்க அருள் தாரும். நாங்கள் அகந்தையிலே, பாவத்திலே மூழ்கிவிடாமல், உம்மை பிரிந்து விடாமல், எம் சகோதர சகோதரிகளே பிரிந்து விடாமல், உம்மை நோக்கி தொடர்ந்து
வந்து கொண்டிருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.